என் பேர் உமாபதி. உமாபதி சார். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிற எங்களுக்காக மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்னன்னு தெரியல. புதியதாக இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு சொல்ல. புதியவன், முழுமையாக புதியவன். சரி, பேலியோ என்பது கற்காலத்தை குறிக்கக்கூடியது. பேலியோலித்திக் காலம் என்பது கற்காலம். கற்காலத்தில் மனிதன் என்ன வகை உணவுகளை சாப்பிட்டானோ அதே வகை உணவுகளை இப்பொழுதும் சாப்பிடும் உணவு முறைக்கு பெயர் தான் பேலியோ. ஏன் கற்கால உணவு நம்ம சாப்பிட்ணும்? இது கணினி காலம். நம்ம ஏன் கற்காலத்துக்கு போனோம்? இது எத்தனையோ காலம் இருக்குது. இரும்பு காலம் இருக்குது, செம்பு காலம் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான உலோக காலம் இருக்குது. இது ஏன் கற்காலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு கேட்டால், மனித இனத்தின் வரலாற்றில் 26 லட்சம் வருடங்களாக கற்காலம் தான் இருந்தது. 26 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக நம்ம குரங்கா மரத்தில் இருந்தோம். குரங்கா மரத்தில் இருந்தப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம்னா, குரங்கு என்ன உணவு சாப்பிட்டதோ அதே உணவு தான் நாமளும் சாப்பிட்டோம். குரங்கு என்ன உணவு சாப்பிடுது? மரத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அணில்கள், பறவைகள், கூட்டில் இருக்கக்கூடிய முட்டைகள், இது மாதிரியான உணவை சாப்பிட்டது. மரத்திலிருந்து கீழே இறங்கினா 4 காலில் நடந்தவன் 2 காலில் நடந்தான். அதற்கான விளக்கங்கள் பரிணாமவியலில் இருக்கின்றன. அந்த காலத்தில் மனிதன் என்ன பண்ணா அப்படின்னா, ஸ்கேவெஞ்சிங், இறந்து கிடக்கும் மிருகங்களின் உடலில் இருக்கும் தசையை எடுத்து சாப்பிட்டேன். இப்போ எப்படி இந்த நாய் நெறி எல்லாம் சிங்கம் ஒரு மிருகத்தை அடித்து போடும், மீதம் இருக்கிறத கழுகு கொத்தி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேவெஞ்சிங் நம்ம 2வது கட்டம். 3வது கட்டம் கல் எடுத்து சின்ன சின்ன அனிமல்ஸை கண் பண்ணி வீசி அதை சாப்பிட ஆரம்பித்தான். ஆக 26 லட்சம் ஆண்டுகளாக நம் உணவில் கலோரிகளில் பெரும்பங்கு 99 முதல் 100% வரை கலோரிகளில் பெரும்பங்கு இது போன்ற உணவுகளின் மூலம், இறைச்சி, காய்கறிகள், சில வகை வேர்கள், கீரை, இது போன்ற உணவுகளின் மூலமாகவே நமக்கு கிடைத்தது. இதில் 10,000 கடந்த 10,000 ஆண்டுகளாகத்தான் நம் உணவில் தானியங்கள் சேர்ந்தன. தானியங்கள் சேர்ந்தவுடன் மனிதனுடைய உடலில் மிக பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. இப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் யாருமே கேட்கல. அது என்ன கேள்வின்னா, மனுஷன் குரங்கா இருந்தான், அவன் எப்படி மனிதனாக மாறினான்? எப்படி ஒரு குரங்கு மனிதனாக மாறிச்சு? இதுக்கு காரணம் இறைச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சிங்கம் இறைச்சி சாப்பிடுது. ஆனால் சிங்கம் மனிதனாக மாறுறதை நாம் பார்க்கறது இல்லை. இறைச்சி சாப்பிடக்கூடிய பல வகை மிருகங்கள் இருக்குது. அது எல்லாமே மனிதனுக்குடைய அந்த ஆறறிவையும் அந்த மூளைத்திறனையும் பெறவில்லை. மனிதனுக்கு மட்டும் ஏன் கிடைத்தது அப்படின்னா, அதுக்கு இறைச்சி காரணமாக இருந்திருக்க முடியாது. வேற ஏதோ ஒரு உணவு தான் காரணம். அது உணவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற எந்த மிருகமுமே சாப்பிடாத மனிதன் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவை உண்டவுடன் மனிதனுடைய மூளை சைஸ் பல மடங்கு அதிகரித்தது. அப்படி அதிகரித்த மூளை அவனுக்கு குரங்கை மனிதனாக மாற்றியது. அப்படி குரங்கை மனிதனாக மாற்றிய அந்த அதிசய உணவு என்ன அப்படின்னு கேட்டால், சமைத்த மாமிசம், குக்டு மீட். ஏன் குக்டு மீட் குரங்கை மனுஷனாக மாற்றுச்சு? சமைக்காத பச்சை இறைச்சியை நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புல ஜீரணமாக ரொம்ப நேரம் ஆகும். அதிக அளவில் கலோரிகளை நம்மளால் சாப்பிட முடியாது. அதே உணவு சமைச்சது, அது ஒரு விபத்து. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. பல்வேறு வகை யுகங்கள் இருக்கின்றன. தற்செயலாக இறைச்சி நெருப்பில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சமைத்த மாமிச உணவு நமக்கு அதிக கலோரிகளை கொடுத்தது. ஒரு வேளை மட்டுமே இறைச்சி உண்ண முடியும் என்ற நிலை மாறி 3 வேளை இறைச்சி உண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மை அதிக அளவில் சேரும் என்ற நிலைமை வந்தவுடன் குரங்கு மனிதனாக மாறி இன்னைக்கு நம்ம பரிணாமவியலில் உச்சக்கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆக நம்ம மனித இன வரலாற்றில் 26 லட்சம் ஆண்டுகளில் நம் உணவு என்னவோ அதற்கு மட்டுமே நம் மரபணுக்கள் பழகியுள்ளன. கடந்த 10,000 ஆண்டுகளில் மனிதனுடைய மரபணு வெறும் 1% குறைவான அளவிலாகவே மாறியுள்ளது. நாம் இன்றைக்கி நினைக்கலாம், நம்ம இன்றைக்கி கணினி காலம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நம்ம உடம்பு அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கி காட்டுவாசி தான். இன்றைக்கி நம்ம ஒரு குகையில் கல்லீட்டியோடு உட்காந்து இறைச்சியை தேடி போகிற மாதிரி தான் நம்ம உடல் நம்மளை நினச்சிட்ருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நவீன கடந்த 10,000 ஆண்டுகளில் அறிமுகமான அனைத்து உணவுகளையுமே தவிர்த்து விட்டு
10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டில் தோளாடையை அணிந்து கொண்டு கையில் ஒரு கல்லீட்டியை வைத்துக்கொண்டு இருந்த மனிதனுக்கு பரிச்சயம் இல்லாத எந்த உணவையுமே சாப்பிட வேண்டாம். இதுதான் வந்து பேலியோலித்திக் எனப்படும் பேலியோ உணவு முறை.